உற்ற நோய் நோந்தல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றைய தவத்துக்கு உரு வந்துட்டா இல்லையா? இப்போ நம்ம சைவ ஆகமத்தில் இந்த தவத்தை பற்றி சொல்லும்போது 4 வகையான தவம் இருக்கு. அதை 16 வகையாக பிரித்து பெரியவர்கள் சொல்லியிருக்காரு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாருக்கும் தெரியும். சரியை சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அப்போ இந்த சரியல் சரியைன்னா என்னது அப்படின்னா திருக்கோயில்களை துப்புரவு செய்தல். அதைத்தான் அம்மா செய்தார், திலகவதி அம்மா. திருக்கோயில் துப்புரவு, அலகிட்டு மெழுக்கிட்டு. நாவுக்கரசருடைய தமக்கையார். சரியல் கிரியைன்னா இந்த 25 மூர்த்தங்கள் செவ் வடிவங்கள் இருக்குல்ல, உங்களுக்கு எந்த வடிவம் பிடிக்கோ அந்த வடிவத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதை நீங்கள் உங்களுடைய உபாசன மூர்த்தமாக வைத்துக்கணும். உபாசன மூர்த்தம்னு என்ன அர்த்தம்னா இச்சித்த தெய்வம்னு அர்த்தம். விரும்பி யாரும் எதையும் விரும்பலாம். என் அப்பா, என் அப்பா தான் நாங்கள் எங்கள் அப்பான்னு சொல்கிறோம். எப்பா எம்மா அப்படி ஒரு மாசலாமணி எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது, திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது. சரியில் யோகம் அதே வடிவத்தை உங்கள் நெஞ்சில் வைத்து அகபூஜை செய்தல். அதான் பூஜை. புற பூஜை, அகபூஜை. புற பூஜை கிரியில் வரும், அகபூஜை யோகத்தில் வரும். சரியில் ஞானம் என்பது அந்த அகபூஜை நீங்கள் செய்துக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். அனுபவம் வரும். அகபூஜை பற்றி சொல்லக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது. அகபூஜை செய்யும்போது சிவபுரம் அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுவேன். அதை பார்க்கலாம் நீங்கள். இது சரியில் ஞானம். அப்புறம் கிரியில் சரியை, சிவபூஜைக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் சேகரித்தல். தட்டு திட்டு பழங்களும் அப்புறம் இந்த தீபாரண தட்டு இந்த இது எல்லாம் சேகரிச்சு. கிரியில் கிரியை சிவலிங்க வடிவை எடுத்து பூஜித்தல். இப்போ ஒரு கேள்வி கேட்பிய, அப்போ மாசலாமணி சிவலிங்க வடிவம், முருகன் இந்த நாகேஸ்வர மூர்த்தம். இப்போ முருகனை வழிபடுவது தாழ்வானதா, சிவலிங்கத்தை வழிபடுவதுதான் மேலானதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பே இல்லை. அந்த கேள்விக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்டால் சிவலிங்கம் அரு உருவமாக இருப்பது